நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் வாராகி ஈசனேஸ். சனி வக்ரம் சார், இந்த சனி வக்ரம் ரெண்டு விதமா நடக்குது. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே சமயத்துல திருக்கணிதத்தின் பிரகாரம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இப்போ இது எப்படி நடந்தாலும் ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனால் ஜூலை மாதம் சனி வக்ரம் 17ஆம் தேதிக்கு அப்புறமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சேஞ்சஸ். என்னால் அதாவது ஒரு துணியை பிடிச்சின்னு அழாத குறை தான், குலுங்கி 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 அழாத குறை தான். என்னால் முடியலைங்க சார், என்னால் முடியல சாமி, சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சனி இவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாரு, இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு, நிச்சயமா என்னால் சனியுடைய ஆட்டத்தை தாங்க முடியல அப்படின்னு குமரக்கூடிய அழக்கூடிய வகையில், அல்லது இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், அவர் அடிக்கிற சனி பகவானுடைய அடியை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும். நம்ம திரும்பி அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாலே போதும், நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கலாமான்னு சிந்திக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, அதிலும் குறிப்பா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரலும் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்பாக நீங்க நினைச்சதெல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்திருக்கும். நீங்க நான் தேதியிட்டு உங்களுக்கு சொல்றேன், டேட் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே படிப்படியா நீங்க நினைச்சதுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கும். அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க்கு. அதாவது உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில, மெயினா குடும்பத்துல, வருமானம், தொழில், அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், நீங்க என்னெல்லாம் பேர் புகழ் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களோ அது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளா அந்த கோட்டையை உடைச்சிருப்பாரு சனி பகவான். உங்க நம்பிக்கை என்னும் கோட்டையை உடைச்சிருப்பார் சனி பகவான். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி அன்பர்களும், சார் நாமெல்லாம் ஏமாத்துறோம் சார், பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாமே இங்க தகுடு தத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், சொன்னா நம்பல, இப்படிதான் இருக்க போது, கவனமா இருக்குன்னா அதான் நாங்க பார்க்காத சனியா, நாங்களே பெரிய சனிதான் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. திமுறா பேசுறவங்களா இருக்கு, நாங்களே பெரிய சனி சாமி, நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களாம் கூட இப்ப ரிட்டர்ன் ஆறாங்க நம்ம கிட்ட, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, நிச்சயமா இது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார், நம்ம இதுல இருந்து எப்படி சமாளிக்கலாம், இந்த சனி பகவானை நம்ம எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு ஒரு ரூட் கொடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். வழிபாடுகள் சொல்லுங்க, இல்லை தான தர்மங்கள் சொல்லுங்க, ஒரு இடத்த எழுதி கொடுக்க கூட நீங்க தயார். சனி பகவான் அடிக்காம இருந்தா போதும், ஒரு இடத்த கூட நான் தானம் பண்ணிடுறேன், என்னால இந்த உதையை தாங்க முடியல அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத வகையில் ஒரு பரமாதான் சொல்லிட்டாங்க. நார்மல் பர்சன்ல இருந்து, மிடில் கிளாஸ்ல இருந்து, லோயர் கிளாஸ்ல இருந்து, அப்பர் கிளாஸ் வரலும் எந்த வாழ்க்கையை நீங்க அரசியலாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸோ அதாவது நேஷனல், இன்டர்நேஷனல், வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், எதுக்கு காரணம் சனிதாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்களுக்கெல்லாம் சாப விமோசனம், பாப விமோசனம், ஒரு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கிறார். யாரு? சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் பாருங்கள். மேஷராசி சார், மேஷராசியை பொறுத்தவரைக்கும் மெயினா பரணி நட்சத்திரம், அதே போல அஸ்வினி நட்சத்திரம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிள்ளைங்க ஏதாவது இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் கைகூடும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அஸ்வினியில ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 வயசாது, 35 வயசாது, கல்யாணம் ஆயிடும், திருமணங்கள் கைகூடும். அதே போல வீடு வாங்கிறது, வீடு விற்கிறது, இந்த வேலை நடக்கும்.
ஒரு சொத்தை விற்கணும்னு ஆசைப்படுறீங்க, மூவ் ஆகவே மாட்டேங்குது. இல்லை ஒரு சொத்தை மீட்கணும்னு நினைக்கிறீங்க, அது வேலை ஆக மாட்டேங்குது. இல்லை ஒரு வீடு கட்டுறீங்க, கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி தடைகள் விலகும். நீங்கள் அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். வீடு வாங்குறதுனா வாங்கலாம். என்ன அதிர்ஷ்ட திசை எதுன்னு பார்த்துன்னு வாங்கணும். நீங்கள் அதான் பண்ணணும். 7.5 சனி நடக்குது, கடன் வாங்கக்கூடிய நேரம், சுப கடனாக அமையணும். ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கு, தாராளமாக இடம் வாங்குங்க, வீடு வாங்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையை பார்த்து வாங்கணும். அதை மட்டும் கேட்டு செய்யுங்க. ஆனால் வீடு கட்டக்கூடிய யோகம் அமையுது, லோன் கிடைக்கும். இப்போ கேட்ட உடனே கடன் கிடைச்சிடும். சனி சனி இருக்காருல்ல, நீங்கள் எவ்வளோ கடன் கேட்டாலும் உடனே கடன் கிடைக்கும். ஆனால் கடனை குறைத்து கொள்வது சிறப்பு. அப்போ திருமண யோகங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் இருக்கும், 2வது திருமணங்கள் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு செகண்ட் மேரேஜஸ் பல காரணங்களால் செகண்ட் மேரேஜஸ் நடக்கும். இல்லை வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடிய திருமண யோகங்கள். அதே போல ஒரு சிலருக்கு பெண்களால் அதிர்ஷ்டம் ஏற்படும், யோகம், பெண் யோகம் ஏற்படும். மறைமுகமான பழக்க வழக்கங்கள் நீடிக்கும். அல்ல அதுல ஏதேனும் ஸ்ட்ரகிளிங் இருக்குமே, நல்லா பழகிட்டு இருந்த சாமி திடீர்னு வேணான்ட்டாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரியான தடைகள் இருக்குமே, ஆனால் அதை மீண்டும் அந்த பழக்க வழக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப மேஷராசி என்பவர்களே, மெயினா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த இடத்துல நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புதுசா கடன் வாங்குறது, புதுசா லோன் வாங்குறது, ஒரு முறை நீங்க உங்க ஜாதகத்தை கொடுத்து நான் இப்ப கடன் வாங்கலாமா, எனக்கு ஆல்ரெடி இவ்வளவு லோன் இருக்கு, நான் இதை ப்ராசஸ் பண்ணலாமா, எனக்கு இப்ப தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு செய்வது சிறப்பு. அவ பாருங்க, மேஷ ராசி என்பவர்களே, கடன் சுமைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். இழந்த பலவற்றை, உங்களுக்கு ஒரு வேலை போயிருக்கலாம், வேலையில சஸ்பெண்ட் ஆயிருக்கலாம், டிஸ்மிஸ் ஆயிருக்கலாம், அல்லது திரும்பவும் கோர்ட்ல போட்டு ஜெயிச்சு ஜாயின் பண்ண சொல்லி அதிகாரி கையெழுத்து போடாமல் இருக்கலாம். அப்ப இழந்தவற்றை, அது வாழ்க்கையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு தொழில் செய்தீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, திரும்பவும் அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப மேஷ ராசி என்பர்களே, இழந்தவற்றை மீண்டும் பெறுவீர்கள். அது இழந்த சொத்தா இருக்கலாம், தொழில் அமைப்புகள், மெயினா பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, உங்க தொழில் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழில் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அந்த தொழில் கஷ்டங்கள் விலகும். அதே போல எதிரிகளுடைய தொந்தரவுகள், அது அக்கம் பக்கத்துல இருக்கலாம், மெயினா பிசினஸ்ல, தொழில் அமைப்புகள்ல இருக்கலாம், இல்ல ஏதேனும் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், மந்திர மாந்திரீக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள். அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்வினை கோளாறுகள் ஏதேனும் இருக்குமே, ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள், என்னால தாங்க முடியல சாமி, வேணும்னே வச்சு செய்யறாங்க. சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, முதலாளிமார்களுக்கும் இவங்களுக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் ஒரு சூழ்ச்சி ஏற்பட்டுடும். கூட இருக்கிறவங்க ஏதாவது கலகம் பண்ணி விட்டுடுவாங்க, எதிர்ப்பு வந்துடும், வேலையை விட்டு நீக்கிறது மட்டும் இல்லாம ஒரு வம்பு வழக்கு போட்டுடுவாங்க, ஒரு ஜெயில் யோகம் மாதிரி ஒரு கேஸ் கொடுத்து விட்டுருவாங்க. அப்ப அதெல்லாம் எதிரிகளுடைய கால நேரம். இதெல்லாம் தான் அந்த சனி செய்வார், கலகம்னு பேரு. அப்ப அந்த மாதிரி கலகம், கலகத்தால் வந்த துன்பம், எதிரிகளுடைய தொந்தரவுகள், இவையெல்லாம் இருக்குமேயானால் ஒன்னும் கலங்காதீங்க, காப்பாற்றுவாள், வாழ வைப்பால் வாராகி. வாழ வைப்பால் வாராது. எவ்வளவு பெரிய கலகமாக இருந்தாலும், அல்லது வசியமா இருந்தாலும், செய்வினையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் வாழ வைப்பால் வாராகி.
அதே போல் அரசியல் நண்பர்களுக்கு, அரசியல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்லது நடக்கும். அப்போ இந்த சனி வக்ரத்தால் மேஷ ராசிக்கு திரும்பவும் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பமாகும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வழிபாடுகள் முக்கியம். உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு வழிபாடுகள் அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம். மேஷ ராசி அன்பர்களே. இறுதியா அன்பு பக்தர்களே, அன்பு சொந்தங்க, பொதுவா ஜாதகம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பரிகாரத்தின் வாயிலாக நிச்சயமா ஒரு 50% வரல சரி பண்ண முடியும். அது கரண தோஷமாக இருக்கலாம், திதி தோஷமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இடதோஷங்கள் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். இடதோஷங்கள், சல்லிய தோஷங்கள், ஒரு நல்ல கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீர்னு டவுன் ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் வரும். அங்கே இபி ஃபால்ட்டு, ஃபயரு, அந்த ஃபயர்லாம் நடந்தால் அஸ்திர ஹோமங்கள் அங்கே செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பரிகாரங்கள். அப்போது அந்த மாதிரி வாழ்க்கையில் திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மெயினாக கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, காதல் ஏமாற்றங்கள், ரொம்ப நாள், அதாவது காதலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்னு இல்லை, ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷமா 20 வருஷமா அவங்க ஒன்றா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள்லேருந்து கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கணவன் மனைவி, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரெண்டாவது அதிகார பகிர்வு, மெயினாக செய்வினை கோளாறுகள், புதையல் போன்ற ஏமாற்றங்கள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள். அதே போல் நமக்கு வாரிசு இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இந்த கால நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா, இது போன்ற உங்களுடைய பல சந்தேகங்கள், வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, மெயினாக வம்பு வழக்கு, சொத்து, வருமானம், இந்த மாதிரி உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு மிக துல்லியமாக கணித்து தேவையான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழலாம். வாருங்கள், வாழ வைப்பால் வாராகி. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.